இந்த செய்திகளை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்கமாக இருக்கணும். அதில் அப்படி சொல்லியிருக்காரு. இங்கே இப்போ கோர்ட்டில் ஜட்ஜுக்கே இப்பொழுது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறதே அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா அப்பாவுடைய ஆட்சி, அப்பாவுடைய இது மத ரீதியாக நடந்த கொள்கை. இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் மீது தேவையில்லாத போரை எல்லாம் தொடுக்கக்கூடாது. இவர் ஏன் பதட்டம் அடைகிறாருன்னு தெரியல. அங்கேருந்து ஏதாவது ஃபண்டு கிண்டு வருதானு என்னன்னு நமக்கு ஃபண்டு இருக்கிறவங்களால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இவங்க தேர்தல் காலங்களில் இவங்கள்ட்ட என்னென்னா, எப்படி இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட தானடா வரப்போகிற, எலெக்ஷன் டியூட்டி எங்களுக்கு தானடா கொடுக்க போகிற, அப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி வச்சு செய்கிறோன்னு நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடு இந்த அரசை அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம பார்க்குறோம், அழகாக பேசியிருக்காங்க. கொரோனா காலத்திலே முகக்கவசமும் மூக்க வம்சமும் இல்லை என்றால் நீங்களெல்லாம் இன்று உயிரோடு இருப்பீர்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. அதுக்கு தான் அருமையான பேச்சு அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. அதனால் இது மாதிரி ரெய்னிங்காக பேசி இப்படியே ஓட்டினவங்க தானே. இப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொல்லிட்டு பொன்முடி அந்த பேசு இன்றைக்கி இந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதுதான், பாக் ஷட்ஸ் ஏர் ஸ்பேஸ் ஸ்னாப்ஸ் ட்ரேட் ரிலேஷன் வித் இந்தியா. அதாவது இம்பார்ட்டன்ஸ் பாரு, நீங்கள் இது பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதுதான் பெரிய கொட்டை எழுத்தில் ஹெட்லைன். கீழே என்னென்னா, அட்டாக்கர்ஸ் வில் பி பனிஷ்டு பியாண்ட் தேர் இமேஜினேஷன் PM. போனால் போகுது, இந்த செய்தியை நம்ம போட்டு வைப்போம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கஞ்சா வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கு கொலை மிரட்டல், நீதிபதிக்கும் பாதுகாப்பில்லா தமிழகம். பகல்காம் பயங்கரவாத செயலை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டரை இரவோடு இரவாக கிழிப்பு, இந்து அமைப்புகள் கண்டனம். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் ஆட்சி மாற்றம் நிச்சயம், வருவாய்த்துறை சங்கங்கள் எச்சரிக்கை. அமைச்சர் துரைமுருகன் MRK பன்னீர்செல்வம் விடுவிப்பு தீர்ப்பு ரத்து, உயர்நீதிமன்றம் அதிரடி. பகல்காமில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகளை போராளிகள் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியீடு, அமெரிக்கா கண்டனம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய முதல் செய்தியாக சார், மதுரை நீதிமன்றத்தில் ஒரு கஞ்சா வழக்குக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 12 ஆண்டு சிறை. அது ஒரு 25 கிலோ பிடிப்பட்ட கஞ்சா வழக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பின்பு குற்றவாளிகளை காவல்துறையினர் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த தண்டனைக்கு உள்ளான 2 பேர் நீதிபதியை மிரட்டுறாங்க. நான் எப்படியும் வெளியில் வந்துடுவேன், வந்தால் உன்னை விடமாட்டேன், இன்னும் சில தகாத வார்த்தைகளிலுமே நீதிபதியை மிரட்டுகிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பேப்பரை திருப்பி பார்த்தா கூட அதில் ஒரு செய்தி வந்திருக்கும். என்னென்னா, தமிழகத்துடைய DGP சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக காவல்துறை எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக எப்படி குற்றச்செயல்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பார். அதிலும் குறிப்பாக ரவுடிகளால் நடக்கக்கூடிய கொலைகள் எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படின்லாம் கொடுத்துருப்பார். பெரிய வித்தியாசம் இருக்காது. 3-4 கொலைகள் போன வருஷத்துக்கு கீழே வருஷம் ஒவ்வொரு வருஷமாக அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு டேட்டா தானே, அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம் தானே, அது மாதிரி கொடுத்துருப்பார். இந்த செய்திகளை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்கமாக இருக்கணும். அதில் அப்படி சொல்லியிருக்காரு. இங்கே இப்போ கோர்ட்டில் ஜட்ஜுக்கே இப்பொழுது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறதே அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா அப்பாவுடைய ஆட்சி, அவருடைய துறை காவல்துறை அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த அப்பா தம்பிக்கு இன்றைக்கி பாராட்டு மழையெல்லாம் பொழிஞ்சிருக்காரு. அற்புதம், கசத்தி விட்டாய், சட்டமன்றமே உன்னுடைய பேச்சை கேட்டு ஆடி போனது அப்படிங்கிறாரு. அவர் யாருன்னா, அவர் ஒன் ஆஃப் த அண்டர் பர்ஃபார்மர்.
பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு செய்திகள் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, எப்படி அரசு பள்ளிகளில் இந்த வருடம் சேர்க்கை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் காலேஜ் அட்மிஷனும் குறைஞ்சிருக்குன்னு இன்னொருத்தவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்றைய பேப்பர் செய்திகள். ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய செய்திகள்னால் அதுக்கு எல்லாமே முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கிறது. நமக்கு பார்த்துருக்கோம், கோயம்புத்தூர் கோர்ட் வாசல்லே ஒரு பையனை வெட்டி கொலை பண்ணது, அதையே நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம். இப்போ தீர்ப்பு சொன்ன ஜட்ஜுக்கே இப்போ பாதுகாப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டுங்கிறத பாருங்கள். நாங்கள் வெளியில் வந்துடுவோம், அந்த பையன் சொல்கிறான், அந்த ரவுடி சொல்கிறான், அந்த கஞ்சாவித்தவன் சொல்கிறான், நான் வெளியில் வந்துடுவோம், உன்னை கண்ட துண்டமாக இவன் படிச்சுட்டு தான் ஜட்ஜ் ஆனானா. யார் இவர் ஆக்ஸ்ஃபோர்டில் எல்லாம் படிச்சுட்டு கஞ்சா வியாபாரம் பெரிய இந்த மொசாம்பிக் மெக்சிகோ இங்கே பெரிய ட்ரக்கு பெரிய டீலர்ஸோட இவர் இங்கிலீஷ்லேயே பெரிய இந்த சினிமாலெலாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி பெரிய ட்ரக் டீலர் போல இருக்குது. இவர் படிச்சுட்டு எனக்கு இவர் எனக்கு தீர்ப்பு கொடுக்குறாரா அப்படிங்கிறது மாதிரி ஒரு மேலே நீங்கள் சொல்கிறது மாதிரி இல்லை. இதில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிருக்காங்க, அது பிடிச்சிருக்கிற போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. இப்போ இந்த ஜட்ஜி லிஸ்ட்டில் நம்மளும் இருப்போமா இல்லையாங்கிறது அந்த போலீஸுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறது இன்னொரு போலீஸு, நீ வேணால் எடுறா, அதை நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படித்தான். போலீஸ் வீடியோ எடுக்கிறாரு, அது இன்னொரு பையனும் சொல்கிறான், நீ அவர் இன்னொரு ஆளை ரெஃபர் பண்ணுறான், அவன் ஒரு பெரிய ரவுடி போல இருக்குது, அவனை ஏதோ என்கவுண்டர் போட்டிருக்காங்க, நீ இப்படி எல்லாம் தான் பண்ணியிருக்கான், நீ வீடியோ எடு, நான் வெளியில் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் அங்கே வந்திருக்கு, அவங்க பல கேஸுகளை இங்கே பயங்கரவாதிகள் இந்து தலைவர்களையும் கொன்ற பயங்கரவாதிகள் அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கான அட்வொகேட்ஸே அவங்க நியமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு பூந்தமல்லியில் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜுகளே அசிங்கமாக அங்கே திட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்படி தமிழகத்தில் கோர்ட்லேயே நீதிமன்றத்திலேயே நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை நிர்வகிப்பது இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்வர். அவரும் ஒரு அண்டர் பெர்ஃபார்மராக இருக்கார். அவர் ஒன்றும் ஒரு அண்டர் பெர்ஃபார்மருக்கு வேணால் பாராட்டு மழை பொழிகிறாரு தவிர இவருடைய துறையை இவர் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கொஞ்சம் கூட கவலையே படாமல் இதுக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி திராவிட முட்டுக்கே முரட்டு முட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த துறையை சார்ந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு, குற்றம் ரவுடிகளாக நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், செயின் பறிப்பு ஒரே நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம், பல கொலைகள் நடந்தது பார்க்குறோம், போதை கடத்தல் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது, பள்ளிகள் பக்கத்தில் போதைப் பொருட்கள் கிடைப்பது அதை பார்க்குறோம், பாதை மாறிவிடாதீர்கள் அப்படின்னு அப்பா வீடியோ போட்டார், அதை ஒரு பைய கூட சீண்டலை. ஆனால் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறீங்க, ஆனால் ஊரெல்லாம் டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்களேன்னு அவர் கிண்டலாக பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதை பற்றி எதையுமே கவலைப்படாத திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி கோர்ட்டில் நீதிபதிக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதுங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தெரியல. இரண்டாவது செய்தியாக ஒட்டுமொத்த தேசத்தையுமே வருத்தத்தில் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது அப்படிங்கும்போது அந்த 26 டூரிஸ்ட் அவர்கள் டூரிஸ்ட்னா எல்லாரும் போடுறாங்க, அது இந்துக்கள் படுகொலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை தீவிரவாத தாக்குதலுக்கு பலியான அவர்கள் குறித்து ஆங்காங்கே மெழுகுபர்த்தி ஊர்வலங்கள், உண்மையான மெழுகுபர்த்தி ஊர்வலங்கள் அங்கங்கே மலரஞ்சலி ஸ்ரத்தாஞ்சலி இதை எல்லாமே ஒவ்வொரு இயக்கங்களுமே செஞ்சிட்ருக்காங்க இந்தியா முழுக்க. அப்படி இருக்கும்போது தென்காசியில் ஜிகாதி தாக்குதலுக்கு ஆளான இந்த 26 பேருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி போஸ்டர் ஓட்டியிருக்காங்க தென்காசி நகரம் முழுவதும். நேற்று ஓட்டின போஸ்டர் இன்னைக்கு காலையில் போய் பார்த்தா அங்கே போஸ்டரை காணும். சில போஸ்டர்கள் கிழித்து எரியப்பட்டிருக்கிறது, சில போஸ்டர்கள் மேலே சினிமா போஸ்டர் திட்டமிட்டு ஓட்டியிருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய விஹெச்பியை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நமக்கு ஆச்சரியமாக இல்லை, இந்த தமிழக காவல்துறை ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள், அவங்க ஜிகாதிகள், அதாவது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் மீது மத ரீதியாக கொலை செய்கிறது தான் நம்ம ஜிகாது அப்படிங்கிறோம். அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, களிமா சொல்ல சொன்னாங்க, இதை நாங்கள் சொல்லாதவங்கள அவங்க உடனடியாகவே சுட்டு கொன்னாங்க அப்படின்னு. அதில் ஒரு இஸ்லாமியர் இறந்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய இந்த உண்மையும் மறைப்பதற்காக பாருங்கள், அதுலேயும் ஒரு இஸ்லாமியர், அவர் ஏதோ அவருடைய உயிர் தியாகமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முழு விசாரணை வந்த பிறகு தான் அவர் தியாகம் பண்ணாரா என்னங்கிறது தெரியும். ஒரு துப்பாக்கியை பிடுங்க போனார், அவர் சுட்டாருங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ அங்கே பாதிக்கப்பட்ட
அதாவது குடும்பங்கள் 26 பேர் இறந்துருக்காங்க. அவங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள், அதில் எவ்வளவு சிறிய குழந்தைகள்லாம் பேசுகிறாங்க. அந்த சின்ன குழந்தை, அதாவது குழந்தையும் தெய்வம் ஒன்று, அது வந்து உண்மையை தான் பேசும் அப்படின்னு பல குழந்தைகள் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை வந்து சொல்ல சொன்னாங்க, நீ இந்துவான்னு கேட்டாங்க, உன் பேர் என்ன, ராம்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து ராம்னு அவர் பேரில் இருந்திருக்கு. ஆனால் களிமா சொன்ன உடனே அவர் பயிற்சி பெற்றவர் போல இருக்குது. அவர் கடகடன்னு சொல்லிட்டார். அதற்கு முன்னால் அவர் ஒய்ஃப் வந்து திலகத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள மட்டும் நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லாதவங்களாம் சுட்டு கொண்டுலாம். ஸோ மத ரீதியாக படுகொலை நடந்திருக்கிறது. இது இப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 15 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தா இராணுவம் கம்முன்னு இருந்தானா பலரை நாங்கள் கொன்று ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன அசாவுதீன் ஓவேசியுடைய அந்த கட்சியை சேர்ந்த அவர் ஓவேசியே என்ன சொல்கிறாருன்னா, இது மத ரீதியாக நடந்த கொலை, இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் மீது வந்து தேவையில்லாத போரை எல்லாம் தொடுக்கக்கூடாது. இவர் ஏன் பதட்டம் அடைகிறாருன்னு தெரியல. அங்கேருந்து ஏதாவது ஃபண்டு கிண்டு வருதானு என்னன்னு நமக்கு தெரியல. இப்பொழுது என்னென்னா, இந்த போஸ்டர் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கிறது, தென்காசியில் சிரத்தாஞ்சலியும் நடக்க இருக்கிறது. இப்போ வந்து இதுக்கு வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு வெளியே போடணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இது நடந்தது ஜிகாதி படுகொலை தான். ஜிகாதி படுகொலைன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் போட்டிருக்கீங்க, ஜிகாதின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க விஹெச்பினார். அதற்கு போலீஸார் இது நாங்கள் அதெல்லாம் கிழிக்கலை, வேற யாரோ ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, மிகவும் விவரமாக சிசிடிவி கேமரா இல்லாத பகுதிகளில் இவங்க ஆளை வச்சு போஸ்டர் கிழிச்சாங்களா இல்லை இவங்களே மஃப்டியில் போய் கிழிச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அப்பொழுது தான் விஹெச்பியினர் அவங்களோட வாக்குவாதம் செய்கிறப்ப, நீங்கள் எப்படி சிசிடிவி வைத்து கொண்டு பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீர்களோ அதே போல் நாங்களும் அங்கங்கே கடைகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி வச்சுட்டு உண்மையிலே இதை எவன் கிழிச்சான்னு நாங்களும் கண்டுபிடிப்போம். அதில் போலீஸார் தான் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தால் தனிப்பட்ட முறையில் அந்தந்த போலீஸார் மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு விஹெச்பி நிர்வாகத்தினரும் மற்ற இந்துத்துவ அமைப்பினரும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரே விஷயம் ரெண்டு விதமாக நடக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சீப்பு செந்தில் அப்படிங்கிறதா இருக்கட்டும், சுந்தரவள்ளி, இன்னும் இந்த திராவிட முட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து மதம் என்ன பிரிந்தது போதும், இதில் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பாய சந்தேகத்தோடு பார்க்குறீங்களா அப்படின்லாம் ஆவேசமாக வீடியோ போடுறதா இருக்கட்டும். ஆனால் இப்போ பாதி உண்மையை சொல்லிவிட்டு பாதியை மறைக்கிற இந்த அயோக்கியத்தனமான விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியூஷ் மனுஷ் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதனால இது போன்ற தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு இந்த மக்களிடம் தவறான விஷயங்களை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது, மீண்டும் வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. பியூஷ் மனுஷுங்கிறவன் என்ன சொல்கிறான், இப்போ வந்து எலெக்ஷன் பீகாரில் வரப்போகுது, அப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து புல்வாமா அட்டாக்கு உங்களுக்கு யூஸ் ஆனது, இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, இது வந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்படின்லாம் பேசுகிறான். இப்போ இவன் மீது என்ஐஏ ஊப்பா சட்டத்தில் பதிவு பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம் திடீர்னு நீ கேட்குற அப்படின்னா, அஸ்ஸாமில் ஏஏடியூஎஃப் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அது ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் கட்சி தான். அந்த கட்சியை சேர்ந்தவர் அமினுல் இஸ்லாம் அப்படிங்கிறவர். அவர் என்னன்னா, இப்போ பியூஷ் மனுஷ் என்ன பேசினானோ, சீப்பு செந்தில் என்ன பேசினானோ, சுந்தரவள்ளி என்ன பேசினாலோ அதைத்தான் அவரும் பொது மேடையில் பேசியிருக்காரு. புல்வாமாவில் நடந்த தாக்குதலே வந்து இவங்களாக தூண்டிவிட்டு இவங்களுடைய கை அதில் இருக்குது, மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும் அப்படின்னு பேசினதை வச்சு இது தவறான செய்தியை இவர் பரப்புகிறாரு அப்படின்னு. இந்த வீடியோ எனக்கு கையில் வந்தது, நான் பார்த்தேன். இந்த வீடியோவை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இமாந்தா பிஸ்வாசா அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது இந்த தகவலை சொல்கிறாரு, நான் போலீஸாரன் கொண்டு பேசியது அவர் தானா, இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். போலீஸார் நான் கிரைம் பிரான்ச்சில் கொடுத்து அந்த வாய்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா இவங்க எது சொன்னாலுமே தான் இவங்க ஒன்றே அதை இது பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, ஏஐயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தவிர இப்போ வரைக்கும் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணாமல் இருக்கார். அந்த 30,000 விஷயத்தை ஆடியோ பேசுனதை அண்ணாமலை வெளியிட்ட அந்த ஆடியோவை இப்போ வரைக்கும் செக் பண்ணாமல் இருக்கார். அந்த அளவுக்கு அவர் பாவம் ரொம்ப இல்லிட்ரேட்டாக இந்த விஷயத்தில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஏன்னா ஏஐ அப்படிலாம் உருட்டாங்க. இப்போ அது மாதிரி சொல்லிவிடுவாங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸார் டெஸ்ட் பண்ணது பேசுனது அவர் தான் அப்படின்னது, அப்போ நான் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்,
அந்த கொலை நடந்ததை வந்து சந்தோஷமாக அவன் இது பண்ணியிருக்கான். அவனை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் இது பண்ணியிருக்கான். ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசில் இன்னும் ஒருத்தர் என்னன்னா ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட், அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த இறந்து போன மனைவி இறந்து போயிருக்காங்க, ஹஸ்பண்டை இறந்துருக்காங்க, அந்த மனைவி இருந்து அழுதாங்க இல்லையா, அந்த விஷயத்தை போட்டு அந்த அம்மாவுக்கு வேறு ஒருத்தவரோட தொடர்பு இருந்தது, அந்த அம்மா கூலி ஆளை வச்சு கொன்னுடுச்சு அப்படின்னு ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட், ஒரு இஸ்லாமிய மருத்துவர், அவர் இஸ்லாமிய மருத்துவர்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் பேர் அதுதான். அவர் இப்படி இப்போ சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மீடியட்டாக அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் தமிழகத்தில் நான் ஒப்பாரி வைக்கிறேன், என்னுடைய சகோதரன் அங்கே இறந்து போயிட்டான் அப்படின்னு நான் ஒப்பாரி வச்சு அஞ்சலி வச்சா அந்த போஸ்டரை வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தெரிந்து அது நடந்ததா தெரியாமல் நடந்ததா போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டு இருக்கிறது. அவசர அவசரமாக விளம்பரம் ஒட்டக்கூடியவர்களை வைத்து அந்த போஸ்டர் மீது ஒட்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை விட கொடுமைன்னா ஆயக்குடி போன்ற பகுதிகளில் நேற்று சிரத்தாஞ்சலி நீங்கள் சொன்னது மாதிரி நடந்திருக்கு. அந்த 26 பேருக்கு மோட்ச தீபம் கோயிலில் ஏற்றிட்டு அவங்களுக்கு சிரத்தாஞ்சலி நடத்தணுங்கிறப்ப அந்த பேனரை எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்க போலீஸ். என்னென்னா இதில் நீங்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் போட்டிருக்கீங்க, ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, முதல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவனே இஸ்லாமிய பயங்கரவாதி, களிமா சொல்லி தான் கொன்று இருக்கிறான், சொல்ல சொல்லி தான் அப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனை வருங்கன்னு இவங்களும் பெரிய அளவு ஆர்கியூ பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. சிவகங்கையில் இதே போல் நடந்திருக்குங்கிறது நமக்கு செய்திகள் வருகின்றன. தமிழக காவல்துறை ஏன் பதற்றம் அடையுது? பாகிஸ்தானில் இருக்கிறவன பயங்கரவாதின்னு சொன்னால் இவங்க ஏன் பதற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்கனவே பங்களாதேஷில் இந்துக்களுக்காக இங்கே போராடிய பாஜகவினர் வந்து முதல் நாள் இங்கே அனுமதி கொடுத்தாங்க. சென்னை இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போய் இறங்குற உடனே அப்புறப்படுத்தக்கூடியது, கைது செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். திடீர்னு அனுமதி ரத்து அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்க்குறோம். ஆகவே தமிழக காவல்துறை பயங்கரவாதிகளுக்கு எதிராக கூட நீங்கள் கோஷம் போட்டுறாதீங்க. நீங்கள் உங்களவர்கள் யாராவது இறந்து போனால் ஒப்பாரி வச்சிடாதீங்க. அந்த ஒப்பாரியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்களே என்று சொல்லிவிடாதீர்கள், அதனால் முதல் வந்துடும் இப்படின்லாம் ஏன் பதற்றப்படுறாங்கன்னு தெரில. உண்மையே எத்தனை நாள் நீங்கள் மறைக்க போகிறீங்கன்னு தெரில. ஒரு ஆள் இறந்ததை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எல்லாரும் ரோஸ் மில்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் இங்கே வேண்டாம். ஜிகாதி படுகொலை தான் நடந்திருக்கிறது அங்கே டூரிஸ்ட்டுகளுக்கு எதிராக. இதை வந்து அனைவருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் இதை ஒரு போஸ்டரை கிழிச்சதுனாலேயோ இல்லை பேனரை தூக்கிட்டு வர்றதுனாலே ஒன்றும் மறைந்து போகாது அப்படிங்கிறத இந்த தமிழக காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க யாரை நினைத்து இவங்க இப்படி பதற்றப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒன்றும் புரியல. அடுத்த செய்தியாக, தொடர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு அமைப்புகள், அரசு சாரா அமைப்புகளாகட்டும் இல்லை அரசியல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆகட்டும், அவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க 4 வருஷமாகவே. இன்னும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்தின் அந்த எழிலகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே தங்களுடைய போராட்டத்தை முன்னறிவிச்சிருக்காங்க. பழைய ஓய்வூதியம் திருப்பி தரப்பட வேண்டும், 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு போராட்டத்தை வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்திற்கு நாங்களே உழைப்போம் அப்படிங்கிற துணியில் பேசியிருக்காங்க. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசி வருகிறோம். ஏற்கனவே செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குற அந்த சங்கத்தின் கூட்டமைப்பினர் அந்த ஆஃபீஸ்குள்ளாரே பேசிகிட்டு இருந்தது. இந்த வெங்கடேசன்கிறவர் நினைக்கிறேன் சங்கத் தலைவர் ஒரு பேசின வீடியோ பெரிய அளவு வைரலானது. போக்குவரத்து துறை சங்க தொழிலாளர்கள் அவங்க பல முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இதே விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ ரொம்ப ஃபேமஸானது நமக்கு தெரியும். கரை வேட்டி கட்டாத திமுக ஊப்பிக்களாக இருந்து கடுமையாக உழைத்து இவர்களை ஆட்சிக்கட்டில் அமர வைத்தவர்கள். அவங்க பல முறை எச்சரிச்சிருக்காங்க, உங்கள் ஆட்சியை நாங்கள் கழிச்சிருவோம், அடுத்த முறை நீங்கள் எப்படி வரீங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஜாக்டோ ஜியோ அதுக்கப்புறம் உடச்சி பல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த வேலையை செய்து தான். அதுக்கப்புறம் போட்டோ ஜியோ அப்படின்னு அதுவும் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். அவங்களும் எச்சரிக்கை கொடுத்ததை பார்க்குறோம். சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவங்க போராட்டத்தை அதை வந்து போலீஸார் கொண்டு எப்படி அதை கட்டுப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவங்கள வந்து நியமனம் செய்யலை, பர்மனெண்ட் பண்ணேன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நர்ஸுகள், அந்த குறிப்பாக கொரோனா காலத்தில் வந்து ரெக்ரூட் பண்ணவங்கள அவங்கள வந்து டெம்பரரி ஒப்பந்த அடிப்படையில் திரும்ப அதையாவது நாங்கள் பண்ணணும்னு சொல்கிறப்ப அதற்கும்
ஒத்துக்கொள்ளலை. அது சம்பந்தமாக அவர்கள் நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி வருவாய்த்துறை சார்பாக அவங்க போராட்டம், அதில் வந்து பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியாதுன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எவ்வளவு திமிராக பேசினார் அப்படிங்கிறது சொல்லி ஜாக்டோ ஜியோவினர் எவ்வளவு வீடியோக்களை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து நம்பி நாராயண்ஜி சொல்கிறது மாதிரி ஆர்ச்சிவ்ஸில் தேடணுன்னா நிறைய இந்த வீடியோக்கள் கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் இப்படி எடுத்துக்கோங்க, நாங்கள் நினச்சோன்னா உங்களுடைய ஆட்சியை மாற்றி விடுவோம் அப்படின்னா 1.5% தான் இருக்காங்க. அரசு ஊழியர்கள்ங்கிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் 8 கோடியில் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியல. சரி, அவங்களோட சேர்த்து குடும்பத்தினரையும் சேர்த்துப்போம். அப்போ அந்த 1.5% அந்த குடும்பத்தையும் சேர்த்தா ஒரு 2-3% வருவாங்க. நாங்கள் நினச்சா உங்களுடைய ஆட்சியை மாற்றுவோம் அப்படின்னா, இவங்க ஆட்சி வருவதற்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ சந்தேகம் வருது. அப்படி தானே பார்க்கணும் நம்ம. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1.5-2% இருக்கிறவங்களால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இவங்க தேர்தல் காலங்களில் எப்படி இவங்கள்ட்ட என்னென்னா, எப்படி இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட தானடா வரப்போகிற, எலெக்ஷன் டியூட்டி எங்களுக்கு தானடா கொடுக்க போகிற, அப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி வச்சு செய்கிறோன்னு நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடு இந்த அரசை அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம பார்க்குறோம், நம்ம முதல்வர் வந்து அப்பா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நல்ல அப்பாக்கள் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நல்லா அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் கஷ்டப்பட்டு நம்மளை அப்பா படிக்க வச்சார், நம்ம அமெரிக்காவில் போயிட்டு, அமெரிக்காவில் நம்ம இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பா நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுத்து ஃப்ளோரில் அப்பா அம்மா இருக்கிறதுக்கு, அதாவது அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னா கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு இருந்து மேலே ஒரு வீடு கட்டி கொடுத்து அதில் வரக்கூடிய வாடகை ஒரு 30,000-40,000 வர்றது மாதிரி ஒரு வாடகை ஏற்படுங்க. அப்பாவுக்கும் பென்ஷன் வரும், கிட்டத்தட்ட ஒரு 80,000 அந்த குடும்பத்துக்கு வரப்போ நிம்மதியாக இருப்பா. ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு வேணால் நான் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்துக்கிறேன் இப்படின்னு கூட சில குடும்பங்கள் நடக்கும். இந்த பையன் எனக்கு சொத்தும் சேர்க்கலை, என்னப்பா என்ன ஒழுங்காகவும் படிக்க வைக்கல, அதாவது தருதலை அப்பாவா ஒருத்தர் இருக்காருன்னா, அந்த தருதலை அப்பாவுக்கு பிறந்த பையன் எப்படி இருப்பான்னா, இவரை எப்படியாவது கொண்டாந்து ஓல்டு ஏஜ் அவங்கள சேர்த்தணும், இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது கடாசி எரிஞ்சிடணும் அப்படின்னா, இது வீட்டுக்கே பாரம் அப்படின்னு இவன் ஏதோ சின்ன வேலை பார்த்து வயிறுக்கும் வாய்க்கும் கட்டுறது மாதிரி ஏதோ சம்பாதிப்பான். இந்த ஆளை வச்சுக்கிட்டு இதுக்கு வெட்டி சம்பளம் போடணும், இந்த ஆளை தூக்கி எங்கேயாவது விட்டா பரவாயில்ல அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ இந்த போராட்டம் பண்ணக்கூடியவங்களுடைய மனநிலை அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, அப்பாவை அப்படித்தான் பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால தான் திரும்ப சொல்கிறாங்க, அடுத்த தடவை நீ இருக்க மாட்ட, அடுத்த தடவை உன்னை வச்சனா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்ன அப்பா மாதிரி இந்த அப்பா இருக்கிறாரா, இல்லை அது மாதிரி பிறந்த பிள்ளைங்க இந்த அரசு ஊழியர்களாக இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையும் தாண்டி இந்த அரசு ஊழியர்களுக்கு நம்முடைய கோரிக்கை, எப்போ எனக்கு பென்ஷன் வேணும், எனக்கு அகவலை இப்படி கரெக்டாக நடக்கணும், ஆனால் பொதுமக்களுக்கு அவங்க என்ன செஞ்சால் எனக்கு என்ன, எங்களுக்கு கரெக்டாக வருதா அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம்ங்கிறதே எந்த அளவுக்கு அப்படின்னு நமக்கு புரியல. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு மக்களுக்கு நன்மை பயக்குகிறதா, மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படுகிறதா அப்படின்னு தான் அந்த அரசு ஊழியர்களும் சேர்ந்து பார்க்கணும். அப்படி அதையும் சேர்த்து பார்த்து இந்த அரசு இருக்கலாமா இருக்க வேண்டாமான்னு அவங்க நினைக்கலாம். நீ எனக்கு செய்யலை அதனால் நீ இருக்க மாட்ட அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மனப்பான்மை என்று புரியவில்லை. என்னதான் இருந்தாலும் நமக்கு எல்லோருக்குமான அரசு அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கான அரசு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு சங்கமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. 2024 நல்லது நடக்கட்டும். கூடுதலாக இதில் வந்து 10,000 கோப்புகள் நிலுவையில் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்லை இருக்கும் தானே. 1980 அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃபோட அலோகேஷன் இருக்குது. இப்போ 38 மாவட்டங்கள் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சுருக்காங்க. அப்போ அரசு இயந்திரத்தில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அப்போது இருக்குது. இப்போ அதான் சொல்கிறேன், நான் எவ்வளவோ 1000க்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்லாம் இப்போ சொன்னாங்க. ஆனால் இவங்களுடைய டிஎன்பிஎஸ்சியில் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து 7,000 சொச்சம் தான். 60,000 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 7,000 பேருக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டு வச்சிங்கன்னா அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது எல்லாமே ஷூட்டிங் தானே, இந்த ஷூட்டிங்லேயும் பிஸியாக இருக்கிறதுனால இந்த கோப்புகள்லாம் அவங்களால சரிவர பார்க்க முடியாது. இன்னொன்று, அந்த இப்போ வருவாய்த்துறை அப்படின்னா அது ஒரு அமைச்சருக்கு வரும். அந்த அமைச்சர் மீது எத்தனை கேஸ் இருக்கோ என்ன, அவர் எதெல்லாம் பார்க்க வேண்டியது, வாய்தா வாங்கிட்டு ஏதாவது இருக்கிறாரா அப்படின்னு பல அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்குது. அடுத்தடுத்து அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஆகவே இது வந்து ஒரு திறமை இல்லாத அரசு, திறனற்ற அரசு. ஆனால் தினந்தோறும் தாங்கள் ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டதாக இவங்க தங்களை தாங்களே மாறுதட்டி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அடுத்த செய்தியாக மூத்த அமைச்சர் துரைமுருகனும் அவர்களுடைய மனைவியும் 2017 வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து வேலூர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள் 2017. இப்போ மீண்டும் அந்த கேஸு தூசி தட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அப்படி பண்ண முடியாது, அந்த வழக்கை மறுபடியும் உரிய முறையில் விசாரணை பண்ணணும், அதுக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. 6 மாதத்திற்குள் டெய்லி விசாரணை நடைபெற்று வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம செய்திகள் சிந்தனைகள் நம்ம தான் பேசிட்டு வரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பொன்முடி கேஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பேசணும். என்னென்னா செம்மண் சட்டவிரோதமாக எடுத்ததுங்கிறது வந்து வருமானத்திற்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே காலகட்டம் தான். ஸோ அந்தளவுக்கு அந்த ஆட்சி இருந்திருக்குங்கிறது 1996லேருந்து 2001 பொற்கால ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பொற்கால ஆட்சி தான். இன்னைக்கு அழகாக பேசியிருக்கார் ரேமிங்கா. கொரோனா காலத்திலே முகக்கவசமும் மூக்க வம்சமும் இல்லை என்றால் நீங்களெல்லாம் இன்று உயிரோடு இருப்பீர்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் பேசியிருக்கார். அதுக்கு தான் அருமையான பேச்சு அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கார். மேலே இது மாதிரி ரைமிங்காக பேசி இப்படியே ஓட்டினவங்க தானே. இப்போ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துறோம். பொன்முடி அந்த கேஸ் நடந்தது விழுப்புரத்தில். அவர் மீதும் கௌதம் சிகாமணி மீதும் அவருடைய மனைவி மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பிறகு அதை மேல்முறையீடு பண்ணி அவசரமாக அந்த விழுப்புரம் கேஸை வந்து வேலூருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நமக்கு அதுவே புரியல. அந்த செய்திகள் சிந்தனைகளை எனக்கு நல்லா இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3 மாதத்திற்குள்ளார எல்லா விசாரணையெல்லாம் முடியுது. 248 பக்கங்கள் கடகடன்னு அடித்து டைப் பண்ணி உடனே விடுவிக்கப்பட்டார். இது எப்படி சாத்தியம் என்று அப்பொழுது இதை ரீவிசிட் பண்ண, இந்த மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் இந்த வழக்குகளை எல்லாம் அப்படின்னு கேட்குறப்போ ஆனந்த வெங்கடேஷ் தான் இந்த கமெண்ட் அடித்தார். அந்த நீதிபதி நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 4 நாட்களுக்குள் அவரால் இவ்வளவு பேஜுகளை படித்து கடகடன்னு டைப் பண்ணி அவங்களால தீர்ப்பு கொடுக்க முடியுது. குற்றமற்றவர்களும் என்ன விரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 23க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்களாக உடனே பொன்முடிக்கு அந்த கேஸில் ஆனாங்க. அதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே KN நேரு, KKSSR, MRK பன்னீர்செல்வம், ஏன்னா இப்போ அதையும் பேச வேண்டியதாக இருக்குது. MRK பன்னீர்செல்வத்தின் மீதான சொத்து குவிப்பு வழக்கையும் அதற்கு அவரை விடுவித்த அந்த தீர்ப்பையும் ரத்து செய்திருக்கிறது இன்றைய ஸ்பெஷல். அதாவது இந்த தமிழக அரசின் மீதான கேஸ் டெய்லி ஒரு கேஸு, டெய்லி உயர்நீதிமன்றத்தில் உதவாங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இந்த குறிப்பாக அந்த 10 மசோதாக்களை எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமானது, அந்த சம்பந்தமான வழக்கு வந்ததை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா டீ பார்ட்டி பெரிய லெவலில் பேங்க்வெட் டின்னர் ITC ஹோட்டலில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அற்புதமாக வாதாடியன்ற 4 வடக்கத்திய, அதில் 4 பேரில் 3 பிரைமாக அவங்க தான் பேசுனது அதிகமாக. அவங்களுக்கு உதவியாகத்தான் வில்சன் இருந்தார். போட்டோம் அவரையும் சேர்த்து 4 பார்ட்டி கொடுக்குறாரு முதல்வர், ஒரே ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வாங்கினதுக்காக. ஆனால் தினம் இந்த அரசின் மீது கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கு உயர்நீதிமன்றம். முதல் நாள் என்ன சொல்லுது, டாஸ்மாகுக்கு எதிராக. டாஸ்மாகுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சு ED, அப்படி பண்ணிச்சு இப்படி எந்த வேலையும் எங்களை ஃபோன் எடுக்க இல்லை ஓன்னு சொல்லி எங்களை அவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் ஒரு அப்சர்வேஷனாக சொன்ன நீதிபதி, உங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறதுன்னு ED எல்லாம் கண்டிச்சார். உடனே அதை வச்சு தம்ப்நெயில் EDயை கலங்கடித்த உயர்நீதிமன்றம், கெத்து காட்டிய நீதிபதி என்னென்னமோலாம் தம்ப்நெயில் போட்டானுங்க இங்கே இருக்க இவங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு. இப்போ என்னடான்னா அவங்க கேட்குறாங்க, பெண் ஊழியர்களை கேடயமாக வைத்து நீ ED விசாரணையை தடுக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக, அதாவது இதுக்கு மேலே அசிங்கமாக கேட்க முடியாது. பெண் ஊழியர்கள்ங்கிறது உங்களுக்கு விசாரணையை தடுக்கக்கூடிய கேடயமா, நீ இதுக்கு தான் பெண் ஊழியர்களையே நியமிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க நேரடியாக. அடுத்தது தலைவன் செந்தில் பாலாஜி, இப்போ உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா? எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னா நீ பதவி விட்டாகணும். எனக்கு இல்லைங்க பதவி தாங்க வேணும்னா ஜாமீன் இல்லைனாலே நீ உள்ளே போகிற, அப்பவும் பதவி போகுது. ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு. ஒரு பையன் இதை பற்றி பேசலை, எவனும் டிஸ்கஷன்
அதாவது நேர்பட பேசுவோம், சைடில் உட்காந்து சொல்லதிகாரமாக இருப்போம், எந்த சைடில் நின்று பேசுவோம், சென்ட்ரலில் நின்று பேசுவோம், ஒரு பையனும் பேச காணல. ஆனால் திரும்ப வேறு ஏதோ இதையோ அவன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பாகிஸ்தான் மீது இப்பொழுது போர் தொடுக்கத்தான் வேண்டும், அவசியமா? இதனால் பொருளாதார நெருக்கடிகள் நமக்கு எப்படி வரும்? இப்பொழுதே இவ்வளவு விலையேற்றம் இருக்கிறதே, பெட்ரோல் விலை 250 ரூபாய்க்கு செல்லுமா? இன்னொல்லாம் அதெல்லாம் பேச போகிறான். இதெல்லாம் கிண்டலாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க, நாளைக்கு இதெல்லாம் பேசுவான். ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆகவே ஒவ்வொரு தீர்ப்பும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் மடை மாற்றுவதற்காக ஒரே ஒரு தீர்ப்பை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் மறுசீராய்வு மனுவாக போயிட்டுருக்கு. எப்போவோ செய்த அதை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிறதுனா எப்போவோ பண்ண ஊழல். இப்போ பாருங்கள், துரைமுருகன் அவருடைய பொண்டாட்டி வந்து தீர்ப்பு ரத்து செஞ்சுருக்காங்க. அவங்க அந்த வழக்கை நாங்கள் திரும்ப எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க. முதல்வராக இது போன்ற மறுசீராய்வு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆனந்த் வெங்கடேஷ். அது சொன்ன உடனே அவர் வேறு ஏதோ கேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட இவங்கெல்லாம் உருட்டினாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. இல்லை, அவரும் நம்ம ஆளு தான், ஆனால் தீர்ப்பு மட்டும் இப்படி சொல்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நம்மளை இப்படி பிராண்ட் பண்ணிவிடுவாங்களேங்கிறதுக்காக அவரும் பல பொதுத்தலங்களில் பேசும்பொழுது வேறு விதமாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம். அது பக்கம் நீதிபதி கோர்ட்டில் இல்லாமல் வெளியில் பேசுகிறதுங்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போன்ற பல சம்பவங்கள் நடந்தது, சுவாரஸ்யமான சம்பவங்கள். ஆகவே இப்பொழுது இதை வந்து எதிர்த்து பேசுகிறப்ப சுப்ரீம் கோர்ட்டே இது போன்ற மறுசீராய்வு செய்யப்படுவது வந்து மிகச்சரின்னு சந்திரசூடு சொன்னது. பாராட்டு பத்திரமே ஆனந்த் வெங்கடேஷுக்கு வாசித்தார். அதுவும் இருக்குது, இதோடு சேர்த்து பார்க்கணும். ஆகவே இவங்க எப்போவோ செய்த தவறுக்கு இப்பொழுது தண்டனை அனுபவிக்க போகிறார்கள். அந்த லிஸ்ட்டில் இப்போ யாரெல்லாம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க, யார் உள்ளே போகிறாங்க, அதுவும் காலம் போன கடைசியில் ஒருத்தரால் எனக்கு வந்து முட்டு வலிக்குது, என்னால் நடக்க முடியாது, என் ஒய்ஃபுக்கு வந்து பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொன்னவர் அடுத்த நாள் ஐபிஎல் மேட்ச்சையே பொன்முடி போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற மாணவிகளோட அவரை போட்ட டான்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் ஏமாற்றிட்டு, ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அப்படி தான், நான் இப்பொழுது பதவியில் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எந்த சாட்சியத்தையும் நான் மாற்றிட மாட்டேன், கலைச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினார். இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லும் பொழுது உங்களுக்கு மெரிட் அடிப்படையில் கொடுக்கல நாங்கள் ஜாமீன், உடல்நிலை இதெல்லாம் காரணம் சொன்னேங்கிறதுக்காக விட்டுருக்கோம். வந்த உடனே தலைவர் அமைச்சர் ஆகிட்டு, அமைச்சரான உடனே என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்த உடனே தான் இப்போ கோர்ட்டு திரும்ப கேட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் மீது பல நம்பிக்கை பல பேருக்கு இப்போவும் இருக்குது. பல தீர்ப்புகள் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் வேறு வழியில் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இந்த திராவிட மாடல் அரசிற்கு அவங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் வந்து அவ்வளவு மடையர்கள் இல்லை, அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களும் நீங்கள் என்ன தான் கீரியெல்லாம் போட்டு அவங்கள மயக்கி சோப்பு போட்டு வச்சா கூட, மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் கூட, மாதம் 1000 ரூபா கொடுத்தா கூட அது வந்து நமக்கு ஒரு சேராது அப்படின்னு உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கா செய்து. அதனால தான் இப்போ என்ன முடிச்சிடும், மாதம் 1000 கொடுக்குறோம் இத்தனை, அப்படி இருந்தும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு அது உதவாதா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உளவுத்துறை சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் கூட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருக்காங்க. 2026 அதற்கான பதிலை சொல்வார்கள் அப்படின்னு தான் நம்புகிறேன். இன்றைய நிறைவு செய்தியாக த நியூயார்க் டைம்ஸ், நம்ம ஆட்களுங்களுக்கெல்லாம் அங்கேருந்து ஏதாவது பத்திரிகையில் தகவல் வந்தால் தான் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திப்பாங்க. ஆமாம், அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், வெள்ளத்தோல் உள்ளவன் போய் சொல்ல மாட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சேட்டையுமே அதில் காட்டியிருக்காங்க. இந்த காஷ்மீர் இந்த பிரச்சனையில் இந்த 26 பேர் மரணம் அடைந்ததில் அவங்க போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 24 கன் டவுன் பை மிலிட்டன்ஸ் இன் காஷ்மீர். அதாவது போராளிகள் அப்படிங்கிற வார்த்தை பதத்தை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பத்திரிக்கை பயன்படுத்தியிருக்கு. சரி, எப்படி பார்க்குறீங்க? ஆளூர் ஷானவாஸ் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நீ திருமாவளவன் ஒருவர் தான் அவரை இப்போ அங்கே காஷ்மீரில் போராடக்கூடிய அந்த அதாவது பயங்கரவாதிகளை ஆயுதம் ஏந்தி போராட அவர்களை போராளிகள் என்று சொல்கிறார் அப்படின்னே கூட பாராட்டு பத்திரம் திருமாவளவனுக்கு ஆளூர் ஷானவாஸ் வாசிச்சிருக்காரு. அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அது சம்பந்தமாக உடனே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை கவனிக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இது போன்ற ரிப்போர்ட்ஸு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், வி ஃபிக்ஸ்டு யூ அப்படின்னு சொல்லி, நீ வந்து இது வந்து பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கரவாத செயல், இதை வந்து மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனம், உன்னை நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்,
நீ இதே போல் ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸ் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நீ இது போன்ற பயங்கரவாதிகளை ஏதோ ஒரு வகையில் நீ வந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு பாடி அது வந்து கண்டிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நியூயார்க்கில் அப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் இன்றைக்கி முகநூலில் ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவு பார்த்துட்டு ட்விட்டரில் நான் உடனே தேடுறேன், பார்த்தீங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்களும் அதே செய்தியை ஷேர் பண்ணியிருந்தார். இன்றைக்கி இந்து பேப்பரில் வந்து அது பார்த்திங்கன்னா இதுதான், பாக் ஷட்ஸ் ஏர் ஸ்பேஸ் ஸ்னாப்ஸ் ட்ரேட் ரிலேஷன் வித் இந்தியா. அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து பாரு, நீங்கள் இது பண்ணினா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதுதான் பெரிய கொட்டை எழுத்தில் ஹெட்லைன். கீழே என்னென்னா அட்டாக்கர்ஸ் வில் பி பனிஷ்டு பியாண்ட் தேர் இமேஜினேஷன் பிஎம். இப்போ போனால் போகுது, இந்த செய்தியை நம்ம போட்டு வைப்போம், நம்ம பிஎம் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன செய்தியாகவும், பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைக்கு கொட்டை எழுத்தில் முக்கியத்துவம் கொடுத்து மவுண்ட் ரோடு மாவோ என்று நாம் செல்லமாக அழைக்கக்கூடிய த இந்து பேப்பர் செய்திருக்குது. அதே போல் இன்றைக்கி ட்விட்டர் தளத்தில் இருந்து கஞ்சன் குப்தா, இவர் அட்வைசர் டு த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அந்த இதில் இருந்தார். ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்லேயும் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் இன்றைக்கி ட்விட்டர் தளத்தில் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் போட்டிருக்கார், இது எந்த எடிஷன் தெரில, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது போட்டிருங்க பாருங்கள். இப்போ இந்த இது நடந்ததுனால என்ன பிரச்சனைன்னா, பாகிஸ்தான் அதாவது பஹல்காம் அந்த இதில் படுகொலை நடந்ததுனால, பயங்கரவாதிகளால் நடந்ததுனால டூரிஸ்ட் இனிமேல் வராமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியம் தானே. இப்பொழுது தான் டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட குல்மர்கில் பல பேர் கூட்டமாக, இவ்வளவு பஹல்காமில் நடந்தால் கூட குல்மர்கில் இன்றைக்கி பெரிய அளவு கூட்டம் வந்திருக்கு, தால் லேக்கில் பெரிய அளவு இருந்திருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய போட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த போட் மேன்லாம் என்ன சொல்கிறீங்க, இதை வந்து இதை காரணம் கட்டி யாரும் டூருக்கு வராமல் இருந்துடாதீங்க, நாம் வந்து நம்ம சொல்கிறது மாதிரி தான், மதமென பிரிந்தது போதும் அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் டெரரிசம், ஸ்டாப் கில்லிங் இன்னோசென்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளக்கார்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதில் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் தி பப்ளிக் மூட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுறப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்கிறதாக இவர் பதிவு செய்திருக்கிறார். இந்தியன் கண்ட்ரோல்டு காஷ்மீர், எப்படி நமக்கு சொந்தமானது இல்லை காஷ்மீர், கண்ட்ரோல்டு காஷ்மீர் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கிறது. இதோடைய குரூப் எடிட்டர் இதை எப்படி பார்க்காமல் இதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். நியூயார்க் டைம்ஸை நாம் கண்டிப்பது அது ஒரு பக்கம், அது அப்படி தான் செயல்படும். வெஸ்டர்ன் மீடியா வந்து யார் புறப்படுறாங்களோ அந்த நாய் அப்படி தான் குலைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மோடி அரசுக்கு எதிராக கட்டுரை எழுதுவதற்கு 33,000 ரூபா நாங்கள் மாதம் கொடுக்குறோம், ஒரு கட்டுரைக்கு கொடுக்குறோம், எழுதுறதுக்கு தயாரா அப்படின்னு பல பேரை அவங்க ரெக்ரூட் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். நியூயார்க் போஸ்ட்டாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸு இதெல்லாம். ஆகவே அவங்க வெஸ்டர்ன் மீடியா அப்படி தான் செயல்படுவார்கள். இன்னும் அந்த நாட்டுடைய நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் வேலை செய்யக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராகவே இவங்க இப்படி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் இந்த கவர்மெண்ட்டு இந்த மீடியாக்களை இப்போ ஏதாவது ப்ரெஸ் மீட் ஏதாவது துடுக்குத்தனமாக கேள்வி கேட்டால் ட்ரம்ப் ஆர் யூ ஃப்ரம் நியூயார்க் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு அவர் கேட்பார். அதுலேருந்தே இவங்க எப்படி அஜெண்டாவாக செயல்படுகிறாருன்னு அவர் கண்டுபிடிப்பார். இப்பொழுது நான் சொன்ன பேப்பர்லாம் இந்தியாவில் பப்ளிஷ் ஆகிற பேப்பர், இவங்களே இதை எப்படி இன்னும் பாருங்கள், கிரவுண்டு ஜீரோன்னு ஒன்று எழுதுவாங்க. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் உங்களுக்கு இந்துவில். அங்கே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள் இதை எப்படி இந்த பயங்கரவாத செயலை பார்க்குறாங்க, இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படும், அவங்க இதுக்கு முன்னால் எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது, இந்த டூரிஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்பொழுது ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இன்னும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ்லாம் வச்சு சூப்பராக கடா அவங்க அந்த இந்து பேப்பரில் வர கட்டுரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுங்க. அப்படியே நேரில் நான் அப்படியே கருணையின் வடிவமாக மாறி அப்படியே நமக்கே அப்படியே இதயத்திலேருந்து அப்படியே ரத்தம் வரும். அப்படி இவனுங்க எழுதுவானுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் என்னென்ன கட்டுரை ஆனந்த விடனில் வரும், ஜூனியர் விடனில் வரும், என்னென்னமோ அந்த நேரட்டிவ். நீங்கள் இப்போ உண்மையை இப்போ பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் ஒரு பொய்யான முலாம் பூசி வரும் பாருங்க. அவர்களும் தான் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறார். எந்த பயங்கரவாதத்தை அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க. அவர்களும் பயங்கரவாதிகளை எதிர்க்கிறார்கள். பயங்கரவாதி அப்புறம் பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை
அப்படின்னு அந்த சாயத்தெல்லாம் பூசுவாங்க. இது நாம் பார்க்கத்தான் போகிறோம் இன்னும் ஒரு 10-15 நாளில். ஏன்னா இன்னும் அந்த விசாரணை பல உண்மைகள் வர ஆரம்பிக்கும். இங்கே எல்லாத்தையும் 26 பேர் இறந்து போனதை பற்றி யாரும் பேச மாட்டான். எதை சொல்லி அந்த படுகொலை செய்தான் அதை பற்றி பேச மாட்டான். அதற்கு எதிர் நடவடிக்கைகள் அரசு எடுக்க போவதையும் அது சம்பந்தமாக யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை உடைக்கக்கூடிய வகையில் பல நேரேட்டிவை செட் பண்ணுவாங்க. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். வெளிநாட்டு மீடியாக்களை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பொழுது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவே செயல்படக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பல பேர் பொய்யான கருத்துக்களை பரப்புகிறாங்க. இவர்களை இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நேர்களே, இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.